எலக்ட்ரீஷியன் வந்து அவங்க பொண்டாட்டியையும் குழந்தையும் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. இப்போ உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பொய் சொல்லிட்டேன், காசுக்கு ஆசைப்பட்டு இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜிக்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு ஜட்ஜி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே இந்த மாதிரி எப்படியாவது வந்து நீயும் என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நீ சொல்லணும், அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன்னு சொல்லிட்டு இந்த வீரபத்ரன் சொன்னார். காசுக்கு ஆசைப்படுது அப்படி பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வாழ வைக்க தான் நான் பண்ணேன். அவங்க வந்து இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்னப்பா நீ இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணோட வாழ்க்கை உனக்கு சாதாரணமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க எல்லாரும். இப்படி பண்ணிட்டானே பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரிச்சு கொட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஆனந்தி வந்து மேடம் இப்போ புரியுதா மேடம் உங்களுக்கு இந்த வீரபத்ரன் எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு, இவன் என்னை கொடுமைப்படுத்துறது பத்தாதுன்னு என் மேலே எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா, அது மட்டும் கிடையாது இந்த டைவர்ஸ் கிடச்சோன்னே என்னை கூட்டின்னு போய் என்ன பண்ணலான்னு அவனே வாயால் சொன்னான் பார்த்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணும் மேடம், நான் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டேன் இவன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அப்படின்னோடனே வீரபத்ரன் தப்பானவன் சொல்லிட்டு இந்த ஆனந்தி வந்து திறம்பட நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனந்தியை பாராட்டுறாங்க. அப்போது வீரபத்ரன் வந்து தப்பானவர்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகிறதால ஆனந்திக்கு நான் வந்து இந்த கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுக்குது, இவங்க 2 பேரோட முன்னாடி நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. அது கேட்டு ஆனந்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வீரபத்ரன் வந்து கோர்ட்டுன்னு கூட பார்க்காம ஆனந்தியை வந்து இந்த மாதிரி தாக்கியிருக்காரு. ஆனந்தி மீது வலுக்கட்டாயமாக ரொம்ப தவறான வந்து பொய்யல் சாட்சியெல்லாம் கூட்டின்னு வந்து கோர்ட்டு நேரத்தை வந்து வீணாக்கியிருக்காரு. கோர்ட்டை வந்து அழுது புலம்பி நம்ப வச்சிருக்காரு. இந்த குற்றத்துக்காக வந்து வீரபத்ரனை வந்து இந்த கோர்ட் தண்டிக்குது, அவருக்கு தான் தண்டனை வந்து நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வீரபத்ரன் செமையாக அதிர்ச்சி அடையாது. அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள், நான் அவரை வந்து ஜெயிலில் அடைக்க சொல்லி நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. பயங்கரமாக நான் விட மாட்டேன்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து ஆனந்தி கிட்ட அவங்க அப்பா அம்மாலாம் வந்து நீ ஜெயிச்சிட்டடா, எனக்கு தெரியும்டா நீ ஜெயிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஆனந்தியை பாராட்டுறாங்க. சூப்பர் மேடம், கலக்கிட்டீங்க, இப்படி தான் ஒவ்வொரு பொண்ணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் அவங்கள பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க. அவங்க அண்ணன் மட்டும் அப்படியே ஆனந்தி கையை பிடிச்சின்னு அழறாரு. என்னை மன்னிச்சிடு ஆனந்தி, நான் ஒரு அண்ணனா வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவன் பேச்சை கேட்டு நான் இப்படி ஆகிட்டேன், அவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் உன்னை, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அவன் பக்கம் நின்னேனே, என்னை மன்னிச்சிடுவி ஆனந்தி அப்படின்றாங்க. அண்ணன் அதெல்லாம் யோசிக்காதண்ணே, எப்போவுமே நீ எனக்கு அண்ணன் தான், என்றைக்குமே மாறாது, நீ கொஞ்சம் அவன் பேச்சை கேட்டுட்டு வந்து என்னை தப்பாக நினச்சது கூட வந்து அவனால் தானே, அவன் அந்தளவு பேசுவானே எனக்கு தெரியும்ண்ணே, நீ கவலைப்படாத அப்படி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுவேங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணி வந்து கலக்கிட்டு ஆனந்தி அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனந்தி சூப்பர் டி அப்படி சொல்லிட்டு எப்படி இப்படிலாம் யோசனை பண்ணீங்க அப்படின்றாங்க. அவங்க வக்கீல் வந்து ஆனந்தி பரவாயில்லம்மா, இந்த அளவு வந்து நீ திறமையாக வாதிட்ட, உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி ஆளுங்களோட ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் இந்த வக்கீல் தொழிலுக்கு கரெக்டாக இருப்பாங்க, நீ வேணால் வக்கீலுக்கு பிடிமா அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க ஆனந்தி. அடுத்து இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்கியவங்கள வீரபத்ரனுக்கு வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணி. அப்போ வீரபத்ரன் வந்து ஆனந்தி கிட்ட வராரு. பார்த்து எல்லாம் பயந்து போயிடறாங்க. நீ ஆட்டம் புரியாடி, சந்தோஷமாக இருக்கியா, விட மாட்டேன்டி, இப்போ வேணா இந்த டைவர்ஸ் வந்து உனக்கு கிடச்சிருக்கலாம், ஆனால் கூடி சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு நிரூபிக்கிறேன், இந்த டைவர்ஸ் கிடைச்சாலும் ஒன்று நான் விடுவேன் நினைக்காது அப்படின்னோடனே, போடா முதல்ல போய் கம்பியை ஒழுங்காக என்ன, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட டைலாக் பேசலாம், நீ என்ன பண்ணாலும் சரி இந்த ஆனந்தியை ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது, கிளம்புடா முதல்ல அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. விட மாட்டேன்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. முதல்ல வாப்பா அப்படி சொல்லிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனந்தியை பார்த்துட்டே போகிறாரு. எங்கள் ஆனந்தியை பார்த்துட்டு என்னம்மா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பார்க்கலாம் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழை வருது. உடனே டான்ஸ் ஆடுறாங்க ஆனந்தி. அங்கே இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனந்தி பார்த்து.